வணக்கம். இன்று ஒரு பதிவு. திருக்குறளின் அழுக்காராமை அதிகாரத்தின் 4வது குறள். நீங்கள் மனசுக்குள்ளார நினைப்பீங்க, இந்த அம்மா பாட்டுக்கு பொறாமப்படாதன்னு சொல்லுது. அது எப்படி நம்மளால் இருக்க முடியும்? அவனை பார்த்த உடனேயே கண்ணுக்கு உறுத்துதே. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா பொறாமை வருது. பெண்களாக இருந்தாக்கா பட்டு புடவையை பார்த்தா பொறாமை வரும். நகைகளை பார்த்தால் பொறாமை வரும். அவங்க வீட்டில் இருக்கிற மற்ற திங்ஸு, சோஃபா, டிவி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் அது இருக்குது, நம்ம வீட்டில் அது இல்லை. எதுக்கு நீ கம்பேர் பண்ணுற? உன்னுடைய வருமானம், உன்னுடைய தகுதி எதுவோ அதுக்கு தகுந்தது நம்ம வீட்லேயும் இருக்குது, போதும். வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையான பொருட்கள் இருந்தால் போதும். அடுத்தவனை பார்த்து நம்மளும் சூடு போட்டுக்கக்கூடாது. ஆனால் இது பல பெண்களிடம் காணப்படுகிறது. ஒரு விஷயம் நான் சொன்னால் நீங்களாம் கோச்சிக்கக்கூடாது. பெண்கள் தான் இந்த மாதிரி பொறாமைப்படுவார்களே தவிர ஆண்கள் அதிகமாக பொறாமைப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. அவர்கள் எதில் பொறாமைப்படுவார்கள்னாக்கா, அரசர்கள், ஒரு நாட்டு அரசன் இன்னொரு அரசனை வென்று தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்துகிறான் என்றால், ஐயோ அவனை விட நாம் பெரிய அளவுக்கு நம்முடைய நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணலாம். அது ஒரு குணம் இருக்கலாம். ஆனால் அதிகமாக பொறாமப்பட்டு வீணாக போகிறது யார்? அதாவது கருவிக்கிட்டே இருக்கிறது, ஒருத்தரை பார்த்து பயிர் எறியறது, அவங்க வந்தால் மூஞ்சை திருப்பிட்டு போகிறது, இதெல்லாம் செய்கிறது யாருன்னா பெரும்பாலும் பெண்கள் தான். நானே குறை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை நானும் சுட்டி காட்ட வேண்டும், செஞ்சு தான் ஆகணும். அதனால் அதை நான் சொல்கிறேன். நீங்கள் மாற்றிக்கங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்கலாம். அழுக்காற்றின் அல்லவை செய்யார், இழுக்காற்றின் ஏதம் படு பாக்கறிந்து. அழுக்காற்றின் அல்லவை செய்யார், இழுக்காற்றின் ஏதம் படு பாக்கறிந்து. இதனுடைய பொருளை நாம் காணலாம். தீய நெறிகளை நாம் கை கொள்ளுவதால் நமக்கு துன்பம் ஏற்படும் என்று எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி தெரிந்தும் நாம் தவறுகளை மேற்கொள்ளக்கூடாது. அறநெறியில் அல்லாத தீய நெறிகளில் ஏற்படும் தீமைகளை அறிந்த பெருமக்கள், உயர்குடி மக்கள் அல்லது சிறப்பான மக்கள், நல்ல குணங்களை கை கொண்டு இருக்கக்கூடிய ஒழுக்க சீலர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அறம் அல்லாத செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அப்போ ஒருவனுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமை அடைய மாட்டார்கள். தீய நெறியினால் துன்பங்கள் உண்டாகும் என்பதை தெரிந்து கொண்ட நல்ல மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பொறாமை கொண்டு அறம் அல்லாத எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டார்கள். அவன் செய்கிறானேன்னு நானும் செய்கிறேன்னு ஒரு பொழுதும் செய்ய மாட்டார்கள். இதுவே இந்த குறளின் விளக்கமாகும். பொறாமை கொள்ளுவதனால் ஏற்படும் தீமைகளை அறிந்த நல்ல மக்கள் ஒரு பொழுதும் பொறாமை என்ற குணத்தை கை கொள்ள மாட்டார்கள் என்று வள்ளுவ பெருந்தகை இங்கு கூறுகிறார். நன்றி. நாளை பார்க்கலாம்.